ശ്ലോകം 21. തച്ഛ്രുത്വാ വചനം ഭ്രാതുർജ്യേഷ്ഠസ്യാമിത തേജസ സംഗ്രഹ്യേസ്യ മഹാബാഹുർ മാരുതി കുപിതോ ബ്രവീത്. തത് ശ്രുത്വാ വചനം ഭ്രാതുഃ ജ്യേഷ്ഠസ്യ അമിത തേജസഃ സംഗ്രഹേ അസ്യ മഹാബാഹുഃ മാരുതിഃ കുപിതോഃ അബ്രവീത്. അമിത തേജസ്സോട് കൂടിയിരിக்கிற அண்ணாவோட வாக்குகளை கேட்டுட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த மாருதி அந்த பீமன் கோபத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னான். ஸ்லோகம் 22. தனம் தேயம் மகாபாகா துர்யோதன ஹிதாயகிம் அந்தோபி சுகமாப்னோதி மூர்கத்வம் கிமத பரம். ധനം ദേയം മഹാഭാഗ ദുര്യോധന ഹിതായകിം അന്തോഹോ അഭി സുഖമാപ്നോതി മൂർഖത്വം കിം അതഹ പരം. துரியோதனனுக்கு நன்மை வர்றதுக்காக பணம் கொடுக்கணும்னாக்குமா நீங்கள் சொல்லறேன்னா? குருடனாக்கும்னா கொடியும் இவரு இங்க சுகமாதானே வாழ்ந்துட்டு இருக்கார், இனி பணம் கொடுக்கணும்னு வேற சொல்றேளே, இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற என்ன வாக்கம் இருக்கு அப்படின்னு பீமசேனன் அண்ணாவான தர்மபுத்திரர்கிட்ட கேள்வி கேட்கிறார். ஸ்லோகம் 23. தவ துர்மந்திரிதேநாத துக்கம் பிராப்தா வனே வயம் திரௌபதீஜ மகாபாகா சமானீதா துராத்மனா. தவ துர்மந்திரிதேன அத துக்கம் பிராப்தா வனே வயம் திரௌபதி ச மகாபாகா சமானீதாதுராத்மனா. நாங்கள் எல்லாம் இவா பண்ற அதர்மங்களுக்கு எதிராக இவா கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லறது எல்லாம் நீங்கள் பேசாம இருன்னு எங்களை அடக்கின. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளால நாங்கள் கட்டுப்பட்டு இருந்ததுனாலேயாக்கும் நமக்கெல்லாம் இந்த வனவாசம் செய்ய வேண்டி வந்தது. இவா கிட்ட அன்னைக்கே எதிர்த்து பேசியிருந்தானா இந்த அளவுக்கு இவா துணிஞ்சிருக்க மாட்டா. துராத்மாவான துஷாசனன் பாஞ்சாலிய சபையில வலிச்சதைச்சதும் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் ஆயிட்டு பேசினதுனாலேயாக்கும் எங்களோட வாயெல்லாம் நீங்கள் அடைச்சிட்டேன்னா எங்களுக்கு ஒன்றும் எதிர்த்து பேசுறதுக்கு முடியாம போச்சு. உங்களை மீறி நாங்கள் ஒன்றும் செய்யவும் முடியாது, அதனாலேயாக்கும் இந்த துர்விதியெல்லாம் நமக்கு வந்தது அப்படின்னு பீமசேனன் அண்ணாவான யுதிஷ்டிரன் கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். பல விஷயங்களையும் இங்க பீமன் எடுத்து சொல்றார் அண்ணா கிட்ட. முடிஞ்சு போன விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறார். ஸ்லோகம் 24. விராட பவனே வாச பிரசாதாத் தவ சுவ்ரதா தாசத்வம் ச கிருதம் சர்வைர் மல்ஸ்யஸ்யாமித விக்ரமே. விராட பவனே வாசஹ பிரசாதாத் தவ சுவ்ரதா தாசத்வம் ச கிருதம் சர்வைஹி மல்ஸ்யஸ்ய அமித விக்ரமைஹி. உங்களுக்கு பிரியமாகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் நாங்கள் விராட பவனத்துல வசிச்சோம். ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலிகளான நம்மளெல்லாம் அந்த மல்சியராஜாக்கு அடிமை வேலை பண்ணினது நீங்கள் சொல்லிட்டாக்கும். அன்னைக்கே நம்மளெல்லாம் பாண்டுவோடு புத்திரர்களாக்கும் அப்படின்னு அவாகிட்ட சொல்லியிருந்தானாக்கா நமக்கு இந்த கதியொன்னும் வந்திருக்காது. நீங்களாக்குமேன பேசாம இரு, நம்ம இப்படி மாறு வேடத்துல இருக்கிறது யாருக்கும் தெரியப்படாதுன்னு எல்லாம் சொன்னார். அப்படி உங்களோட வார்த்தைகளை கேட்டுண்டாக்கும் நம்ம அதெல்லாம் அனுபவிச்சது. ஸ்லோகம் 25. தேவிதாத்வம் ந சேத் ஜேஷ்டா பிரபவே சம்சய கதம் சூபகாரோ விராடஸ்ய ஹத்வா பூவம் துமாகதம். தேவிதா त्वं न चेद ज्येष्ठः प्रभवेद संशयः कदम सूपकारः विराडस्य हत्वा अभूवं तु मागदम. அண்ணாவான நீங்கள் சூது விளையாடலை அப்படின்னாக்கா இந்த நாசம் வந்திருக்குமா? பாஞ்சாலிய அடகு வச்சுண்டு சூதாட்டம் நடத்தலை அப்படின்னாக்கா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா அப்படின்னு பீமன் அண்ணாவை பார்த்து கேட்கிறார்.
മാഗധനെ കൊന്നിട്ട് വിരാടനോട് சமையல்காரனாயிட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டி வந்தது எனக்கு அப்படின்னு கூட இங்க வருத்தமாக சொல்லுறார். ஸ்லோகம் 26. பிருஹன்னளா கதம் ஜிஷ்ணோர் பவேத் பாலஸ்ய நர்த்தக கிருத்வாவேஷம் மகாபாஹுர் யோஷாய வாசவாத்மஜ. பிருஹன்னளா கதம் ஜிஷ்ணுஹு பவேத் பாலஸ்ய நர்த்தகः கிருத்வா வேஷம் மகாபாஹு யோஷாய வாசவ ஆத்மஜः. இந்திரபுத்திரனும் மகாபாகுவுமாயிருக்கிற இந்த அர்ஜுனன் ஒரு பாலகனை நிறுத்தம் படிப்பிக்கிறதுக்காயிட்டு பெண்வேஷம் கெட்டிண்டு பிருஹன்னளையாக வேண்டி வந்தது. அதுக்கு காரணம் என்னவாக்கும்? ஸ்லோகம் 27. காண்டீவ சோபிதௌ ஹஸ்தௌ கிருத்வௌ கங்கண சோபிதௌ மானுஷம் ச வபு ப்ராப்ய கிம் துக்கம் ஸ்யாதத பரம். காண்டீவ சோபிதௌ ஹஸ்தௌ கிருதௌ கங்கண சோபிதௌ மானுஷம் ச வபு ப்ராப்ய கிம் துக்கம் ஸ்யாத் அதஹ பரம். காண்டீவம் கையில வச்சுக்கணும், அதுக்கு பதிலாக கையில கங்கணத்தை அணிய வேண்டிய நிலைமை. மனுஷ சரீரம் கிடைச்சிட்டு இதை விட வேற என்னவாக்கும் ஒரு துக்கம்? எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃப்ரீடமும் இல்லை. காண்டீவத்தை கையில வச்சுட்டு போர் செய்ய வேண்டிய அந்த நிலைமைய தவிர்த்துட்டு ஜெயில் கைதி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. மனுஷனான இந்த சரீரம் கிடைச்சிட்டு இதை விட ஒரு துக்கம் வேற என்ன வாக்கம் இருக்கு அண்ணா அப்படின்னு பீமன் அண்ணாவான தர்மபுத்திரர்கிட்ட கேட்கிறார். இப்படியெல்லாம் செஞ்ச இவாளுக்காக இனியும் சப்போர்ட் பண்ணி பேசுறையே அண்ணா அப்படின்னாக்கும் இதனோட அர்த்தம். ஸ்லோகம் 28. திருஷ்ட்வா வேணீம் கிருதாமூர்த்னி கஜ்ஜலம் லோஜனே ததா அசிம் கிரஹீத்வா தரசா சேத்ம்யஹம் நான்யதா சுகம். திருஷ்ட்வா வேணீம் கிருதாம் மூர்த்னி கஜ்ஜலம் லோஜனே ததா அசிம் கிரஹீத்வா தரசா சேத்மி அஹம் ந அன்யதா சுகம். இந்த கிழவன் உச்சந்தலைய நன்னா அழகா சீவி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கண்ணுல பார்த்தானாக்கா அழகா கண்மஷி எல்லாம் விட்டு இருக்கான். இவனை இப்படி பார்த்துட்டு எனக்கு ஓடி போய் வாள் எடுத்துட்டு வந்து இவனோட கழுத்தை வெட்டி போடுறதுக்காகவும் தோணுறது. அப்படி செய்யலைன்னா எனக்கு ஒரு சுகம் கிடைக்காது அப்படின்னு பீமன் தர்மபுத்திரர்கிட்ட சொல்றார். இந்த திருதராஷ்டிரரை பார்த்துட்டு எனக்கு கோபமா வருது. இவனை கொன்னு போட்டாதான் என்னோட கோபம் தீரும். ஸ்லோகம் 29. அப்ருஷ்ட்வா ச மஹீபாலம் நிக்ஷிப்தோக்னிர்மயா கிருஹே தக்து காமஸ்ச பாபாத்மா நிர்தக்தோசௌ புரோஜனா. அப்ருஷ்ட்வா ச மஹீபாலம் நிக்ஷிப்தோஹோ அக்னிஹி மயா கிருஹே தக்து காமஹ ச பாப ஆத்மா நிர்தக்தஹ அசௌ புரோஜனஹ. யுதிஷ்டிரன் கிட்ட பீமன் சொல்றது யாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட கேட்காதக்கு அரக்கில்லத்துக்கு நான் தீய போட்டேன். தீ வைக்கிறதுக்கு வந்த அந்த மகாபாபி புரோஜனன் அதுல வெந்து செத்து போனேன். ஸ்லோகம் 30. கீஜகா நிஹதா சர்வே த்வாமப்ருஷ்ட்வா ஜனாதிப
न तदा निहता सर्वे सभार्या धृतराष्ट्रजाः कीचका निहता सर्वे त्वाम् अभृष्ट्वा जनाधिप न तदा निहताः सर्वे सभार्या धृतराष्ट्रजाः. ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் தர்மபுத்திரரை பீமன். உங்ககிட்ட கேட்காதக்கே நான் கீச்சகன் அப்படின்னு நிறைய பேரை கொந்திருக்கேன். மனைவிகளோடு கூடின இந்த திருதராஷ்டிரரை அதே மாதிரி அன்னைக்கு நான் கொல்லாம விட்டுட்டேன், பெரியப்பாவாக்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸ்லோகம் 31. மூர்கத்வம் தவ ராஜேந்திர கந்தர்வேப்யஸ்ச மோதிதா துர்யோதனாதய காமம் சத்ரவோ நிகடீகிருதாः. மூர்கத்வம் தவ ராஜேந்திர கந்தர்வேப்யः ச மோதிதாः துர்யோதன ஆதயः காமம் சத்ரவः நிகடீகிருதாः. ராஜாவே அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு இங்க பீமன் அண்ணாவை. தர்மபுத்திரர் இப்போ ஹஸ்தினாபுரியோடு ராஜாவாக்குமே, அதனால அந்த பதவிக்கான அந்த ஸ்தானத்தை கொடுத்துண்டு பேசுறார். கெட்டிப்போட்ட துரியோதனாதி சத்துருக்களை கந்தர்வர்களிலிருந்து மோதிப்பிச்சது நீங்கள் செஞ்ச முட்டாள்தனமாக்கும் அப்படின்னு ஓரோ விஷயமா இப்படி எண்ணி எண்ணி சொல்லுறார் பீமன் அண்ணா கிட்ட. ஸ்லோகம் 32. துர்யோதன ஹிதாயாத்ய தனம் தாதும் த்வமிச்சசி நாஹம் ததே மஹீபால சர்வதா பிரேரிதஸ்த்வயா. துர்யோதன ஹித ஆயாத்ய தனம் தாதும் த்வம் இச்சசி ந அஹம் ததே மஹீபாலா சர்வதா பிரேரிதஹ த்வயா. துரியோதனனோடு நன்மைக்காயிட்டு பிதிருகர்மங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வேண்டிட்டு துரியோதனனோடு அப்பாவான திருதராஷ்டிரர் பணம் கேட்கிறார். புத்திரர்களோடெல்லாம் பிதிருகர்மத்தை செய்யறதுக்காக்கும் அவரு பணம் கேட்கறது. அந்த பணம் கொடுக்கறதுக்கு நீங்களும் ஆசைப்படுற கொடுக்கட்டுமான எங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறார். என்ன சொன்னாலும் சரி, இதுக்கான ஒரு அனுமதி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பீமன் அண்ணாவான தர்மபுத்திரர்கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 33. இத்யுக்த்வா நிர்கதே பீமே த்ரிபி பரிவ்ருதோ மிருப ததௌ வித்தம் சுபஹுலம் திருதராஷ்டிராய தர்மஜா. இதி உக்த்வா நிர்கதே பீமே த்ரிபிஹி பரிவ்ருதஹ மிருபஹ ததௌ வித்தம் சுபகுலம் திருதராஷ்டிராய தர்மஜஹ. பலவிதமான காரணங்களை இதுக்காக சொல்லிட்டு அதனாலேயாக்கும் நான் பணம் தரமாட்டேன், கொடுக்கறதுக்கு எனக்கு ஒப்பீனியன் இல்லை, நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் அங்கேருந்து போயிட்டார். அதுக்கப்புறமா தன்னோடு மிச்சம் இருக்கிற தம்பிகள் எல்லாம் உண்டே, அர்ஜுனன், நகுலன், சகதேவன், இவாகிட்ட எல்லாம் யோசனை பண்ணிட்டு யுதிஷ்டிரன் திருதராஷ்டிரருக்கு அவருக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அத்தனை பணத்தையும் கொடுத்தார். அவளெல்லாம் சொன்னா, அண்ணா உங்களுக்கு எப்படியாக்குமோ சௌகரியம், என்னவாக்குமோ இஷ்டம் அதுபடி செஞ்சுக்குங்க, எங்க கிட்ட ஒன்னும் கேட்காதங்கோ அப்படின்னு. இந்த பீமன் எதிர்த்து பேசினா மாதிரி அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் அண்ணா கிட்ட எதிர்த்து பேசலை. பீமனுக்கு பராக்கிரமசாலியாக்கும் பீமன். இந்த பீமனுக்கும் நிறைய நிறைய உபதிரவங்களை இந்த கௌரவர்கள் கிட்ட இருந்து அனுபவிச்சிருக்கார். அதனாலேயாக்கும் பீமனுக்கு இவ்வளோ கோபம், அந்த கோபத்தினாலேயாக்கும் இப்படி அந்த ரௌத்ரபாவம் பிரகடமாச்சு. ஸ்லோகம் 34. காரயாமாச விதிவத் புத்ராணாம் சௌர்த்வதைஹிகம் ததௌ தானானி விப்ரேப்யோ திருதராஷ்டிரோம்பிகாசுத. காரயாமாச விதிவது புத்ராணாம் ச ஔர்த்வதைஹிகம் ததௌ தானானி விப்ரேப்யோ
ധൃതരാഷ്ട്രോം അംബികാസുതഃ. അംബികാസുതനാണ് ധൃതരാഷ്ട്രർ. അംബികയോട് പുത്രനാക്കുമേ ധൃതരാഷ്ട്രർ. பிராமணாளுக்கெல்லாம் தானங்கள் பண்ணினார். விதிப்படி இறந்து போன புத்திரர்களுக்கான அந்த ஔர்த தெய்வீக கர்மங்கள் எல்லாம் செஞ்சார். அவளுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எல்லாவித கர்மங்களையும் செஞ்சார். அவளோட அந்த ஜீவாத்மா ஊர்துவலோகத்துக்கு போக வேண்டிய அந்த விஷயங்களுக்கான கர்மங்களை செஞ்சார். அதாக்கும் இங்க ஔர்த தேஹிக கர்மங்கள். ஸ்லோகம் 35. கிருத்வௌர்த்வதைஹிகம் சர்வம் காந்தாரி சகிதோ நிருப பிரவிவேஷவனம் தூர்ணம் குந்த்யாச விதுரேன ச. கிருத்வா ஔர்த்வதேஹிகம் சர்வம் காந்தாரி சகிதः நிருபः பிரவிவேஷவனம் தூர்ணம் குந்த்யாச விதுரேன ச. திருதராஷ்டிர மகாராஜா மனைவியான காந்தாரியோடு கூடிட்டு புத்திரர்களுக்கு க்ஷேமம் உண்டாகணும், அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இறந்து போன புத்திரர்களுக்கு ஆயிட்டு ஔர்த்வ தெய்வீக கர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு குந்திட்டையும் விதுரர்கிட்டையும் அவளையும் வனத்துக்கு வர சொல்லிட்டு அவளோடு கூடிட்டு வனத்துக்கு கிளம்பி போகவும் செஞ்சார். ஸ்லோகம் 36. சஞ்சயேன பரிஜ்ஞாதோ நிர்கதோசௌ மகாமதே புத்ரைர் நிவாரியமாணாபி சூரசேன சுதாகதா. சஞ்சயேன சஞ்சயேன பரிஜ்ஞாதः நிர்கதः அசௌ மகாமதிः புத்ரைः நிவாரியமாணः அபி சூரசேன சுதாகதா. சஞ்சயனோடு நாலெட்ஜோடு கூடிட்டாக்கும் ராஜா வனத்துக்கு போனார். புத்திரர்கள் தடசம் பண்ணி நிப்பாட்டிட்டோம். அதானது தர்மபுத்திரரும் அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் எல்லாம் தடங்கள் பண்ணி நிப்பாட்டிட்டோம். பீமனும் எல்லாம் தடங்கள் பண்ணி நிப்பாட்டிட்டோம். சூரசேன புத்திரியான குந்தியும் அவா கூட வனயாத்திரைக்கு கிளம்பினா. பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அம்மா வனத்துக்கு போனத தடுத்து நிப்பாட்டினா. அதொன்னும் காது கொடுத்து கேட்காதக்கு நானும் போவேன் கூட அப்படின்னு கிளம்பி போயிட்டா குந்தி தேவி. ஸ்லோகம் 37. விலபன் பீமசேனோபி ததான்யே சாபி கௌரவா கங்கா தீராத் பராவிருத்ய யயு சர்வே கஜாஹ்வயம். விலபன் பீமசேனோ அபி ததா அன்யே ச அபி கௌரவாஹ கங்கா தீராத் பராவிருத்ய யயுஹு சர்வே கஜ ஆஹ்வயம். அவளை பின்தொடர்ந்து பீமசேனனும் அதே மாதிரி கௌரவர்களும் எல்லாம் அழுதுண்டே கங்கா தீரத்திலிருந்து திரும்ப ஹஸ்தினாபுரிக்கு கிளம்பினான். ஸ்லோகம் 38. தே கத்வா ஜாஹ்னவி தீரே சதயூவாஸ்ரமம் சுபம் கிருத்வா த்ரிணை குடீம் தத்ர தபஸ்தேபு சமாஹிதா. தே கத்வா ஜாஹ்னவி தீரே சதயூப ஆசிரமம் சுபம் கிருத்வா த்ரிணைஹி குடீம் தத்ர தபஹ தேபுஹு சமாஹிதாஹ. தபஸ்தேபு சமாஹிதாஹ. திருதராஷ்டிரர், காந்தாரி, குந்தி, விதுரர் இவ எல்லாரும் சதயூப ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா. அங்க புல்லால ஒரு குடினு கட்டி ஏகாகிர சித்தராயிட்டு அவ தபசு பண்ணினா. ஸ்லோகம் 39. கதான்யப்தானி ஷட்டேஷாம் யதா யாதாஹி தாபசா யுதிஷ்டிரஸ்தேன
तु विरहादनुजानिदमब्रवीद गदानि अब्दानि षट्तेषां यदा यादाहि तापसाः युधिष्ठिरः तु विरहाद अनुजानि இதம் அப்ரவீத். அவ தாபச விருத்தியில முழுகி 6 வருஷம் முடிஞ்சிடுத்து. அந்த டைம்ல அவளை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல யுதிஷ்டிரன் தம்பிகளை கூப்பிட்டு இப்படி சொன்னார். ஸ்லோகம் 40. स्वप्ने दृष्टा मया कुन्दी दुर्बलावन संस्थिता मनो मे जायते द्रष्टुं मातरं पितरौ तदा. स्वप्ने दृष्ट्वा मया कुन्दी दुर्बला वन संस्थिता मनो मे जायते द्रष्टुं मातरं पितरौ तदा. துர்பலையாயிட்டு எந்தவித ஆசிரியவும் இல்லாதக்கு வனத்துல வாழற அம்மாவை அந்த குந்திய நான் சொப்பனத்துல பார்த்தேன். அம்மாவையும் அதே மாதிரி திருதராஷ்டிரர் காந்தாரி இவாளையும் எனக்கு பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு.